ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம்மில் தமிழகத்தோட பங்கு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான். அது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாமுக்கு திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், வாவு சிதம்பரம் பிள்ளை மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 40 வருஷம். ஒரு ஆயுள் தண்டனைக்கு 20 வருஷம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதனால் 40 வருஷம் வந்து வஉசி அவர்களுக்கு வந்து விதிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த வஉசி பார்த்திங்க அப்படின்னா தென்னாட்டு திலகர் என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து அழைக்கப்படுறாரு. தென்னாட்டு திலகர்னு அழைக்கப்படுறவர். ஸோ அடுத்த கொஸ்டின், மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் இரண்டாக பிரிந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகள் என இரண்டாக பிரிந்த ஆண்டு 1907. ஸோ எந்த மாநாடு அப்படின்னா சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இந்த கொஷின்னு. சூரத் பிளவில் தான் 2 பக்கமாக பிரிஞ்சிருவாங்க. ஸோ ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா மேத்தா காங்கிரஸ் தலைவர், மிதவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா மேத்தா தலைமையிலையும், தீவிரவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா லால்பால் பால் இவங்க தலைமையிலையும் பிரிய ஆரம்பிப்பாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர். ஸோ இவங்க தலைமையில் வந்து பிரிய ஆரம்பிப்பாங்க. இவங்களாம் தீவிரவாத காங்கிரஸ் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை அரசியலில் ஈடுபட செய்த வங்காள பிரிவினை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1905. ஸோ வங்க பிரிவினை அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி இதுக்கான கர்சன் பிரபு வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் எப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ வங்காளத்தை 2 பங்கமாக பிரிக்கிறது தான் அந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறது. ஒன்று கிழக்கு வங்காளம், இன்னொன்று மேற்கு வங்காளமும். மேற்கு வங்காளம் பார்த்திங்க அப்படின்னா முழுசாகவே வந்து இந்துக்களாகவும், கிழக்கு வங்காளத்தை வந்து முஸ்லீம்களாகவும் பிரிச்சுருந்துருப்பார். ஸோ இதை பிரித்தவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு வந்து பிரிச்சுருந்துருப்பார். ஸோ இந்துக்கள், முஸ்லீம்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பிரிவினை வந்து ஏற்படுத்தணும், எப்படியாவது பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பார். ஆனால் அது பார்த்தா பிரிக்கிறதுக்கு மாறாக அவங்கள வந்து ஒற்றுமைக்கு எதிராக, அது ஒற்றுமையாக வந்து அவங்கள வந்து போராட வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ கர்சன் பிரபு எப்போ வந்து வந்திருப்பாருன்னா வங்காள ஆளுநராக 899 வந்து பதவியேற்றிருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின், தேசத்தந்தை மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய ஆண்டு எது அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர் 1896 வந்து காந்தி வந்து உரையாடிருந்திருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின், டிசம்பர் 1895ஆம் ஆண்டு சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்புரையை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்ஜின் பிரபு, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆன்சர் 1884. ஸோ இவங்க எல்லாருமே போயிட்டு காங்கிரஸோட அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ காங்கிரஸோட கூட்டம் வந்து நடக்கும், அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னை மகாஜன சபையும் காங்கிரஸும் சேர்ந்து போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 885 அப்போ ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னை மகாஜன சபை எப்போ வந்து காங்கிரஸோட ஒரு முழுமையாக இணைவாங்க அப்படின்னா 1920 தான் வந்து சேருவாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோன்னா 2 பேர் அமைப்புமே சேர்ந்து போராடுவாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகமாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. ஸோ அடுத்த கொஸ்டின், மக்கள் மனதில் சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் ஆகியவற்றுக்கு வித்திட்டவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ சுயமரியாதை அப்படின்னு வந்தாலே இதை வச்சு நம்ம வந்து பெரியார் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடலாம். அடுத்து பகுத்தறிவு, பெண் விடுதலை இதுக்கெல்லாம் போராடினவர் யார் அப்படின்னா பெரியார் தான். ஸோ அடுத்த கொஸ்டின், 1927ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பம்பாய்க்கு அருகில் மகத் பேரணியை தலைமையில் நடத்தியவர் யார் அப்படின்னா ஸோ இந்த மகத் பேரணியை தலைமையில் நடத்தினவர் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் 1927. அடுத்த கொஸ்டின்,
இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் டாக்டர் பி அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்ரீ நாராயண குரு. அடுத்த கொஸ்டின், சத்யசோதக் சமாஜ் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1873 சத்யசோதக் சமாஜ் இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், சர் சையது அகமது கான் தொடங்கிய சீர்திருத்த இயக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம், ஆப்ஷன் ஏ. ஸோ அலிகார் இயக்கம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1875 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சத்யசோதக் சமாஜ் இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தினது யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே. ஸோ இவங்க தான் வந்து இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, ஜோதிராவ் அல்லது சாவித்ரிராவ் பூலே. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், இறைவன் ஜோதி வடிவானவன் என்றும் அரும்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள். அதாவது வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுறவர். அடுத்த கொஸ்டின், பிரம்மஞான சபையின் நோக்கங்களை பரப்புவதற்காக அன்னி-பெசன்ட் அவர்கள் நடத்திய செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படிங்கிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நியூ இந்தியா. ஸோ பிரம்மஞான சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1875 ஆரம்பிச்சிருப்பாங்க. மேடம் பிளவாட்ஸ்கி அப்படின்றவங்களும் ஹென்ரி எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்களும் ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கே அப்படின்னா நியூயார்க்கில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட தலைமையிடத்தை சென்னைக்கு மாற்றிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், சோபாஸ் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோபாஸ் அப்படின்னா அறிவு அப்படின்றது பொருள். அதே மாதிரி தியோஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தியோஸ் அப்படின்னா கடவுள் அப்படின்றதுக்கு பொருள், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் தான் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர்.